அனைவருக்கும் வணக்கம். செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்னாவே நமக்கு சிரிப்பாக தாங்க வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் தெரியும், நீங்களும் சிரிச்சிருப்பீங்க. எத்தனை வாட்டிதான் எப்போ பார்த்தாலும் இந்த செந்தில் பாலாஜின்னு அந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மண்ணையும் சுரண்டி தின்றுருக்காங்க. அதை பற்றி பேசாமல் இருக்க முடியாதுல்ல. பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். காவல் நிலையத்தில் சென்று, அதாவது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் சென்று இனிமே காலையிலையும் மாலையிலும் சைன் போட்டு தான் ஆகணும், கையெழுத்து போட்டு தான் ஆகணும். இப்போ காவல் நிலையம் எதிர்பார்த்துட்டு இருந்து அந்த சம்பவம் நடந்து போச்சு. விரைவில் அவர் கைது செய்ய போறாங்க. இதில் அடுத்ததாக திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்டா செந்தில் இருக்காரு பார்த்தீங்களா, இந்த ஆள் திடீர்னு ஒரு டயலாக் விட்டுருக்காரு. அதாவது பெரும்பான்மை இல்லாமல் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது இங்கே பெரும்பான்மை இல்லாமல், அதாவது மத்திய அரசு அது ஒன்றிய அரசுன்னு தான் அவங்க சொல்லுவாங்க, ஒன்றிய அரசு ஏன் நீட்டை ரத்து செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு டயலாக் விட்டுருக்காரு. இதுக்கு பின்னாடி என்ன பேசினார் அப்படின்றதையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் எங்கே இருந்தாருன்னு தெரியல, ரஞ்சித் அவர்கள் நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு எதிராக, அதாவது இந்த டிஎம்கே வாடை கொஞ்சம் அந்த திமுக காரங்களோட வாடை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ணன் திருமா அவர்கள் உள்ளே இறக்கி விட்டுருப்பாரோ அப்படின்னு சந்தேகங்களை தானே செய்கிறது. இவர் ரஞ்சித்தை மட்டும்தான் இறக்கி விட்டுருப்பாருன்னு பார்த்தா இந்த பக்கம் வெற்றிமாறன், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமீர், பார்த்தீங்கன்னா இந்த இயக்குநர்கள், அதாவது இந்த பட்டியலின மக்களை சேர்ந்த இயக்குநர்கள், நடிகர்கள், இவங்க அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீலம் ஃபவுண்டேஷனை சேர்ந்தவங்க எல்லாமே இருக்கிறாங்க. மற்றவங்க யாரையுமே காணோம். அப்போது திமுக அடிக்கிறது சரிதானே? அப்போ அண்ணன் திரும்ப அவர்கள் பின்னாடி இருக்கிறதும் சரிதானே? வாங்க முழுசாக அந்த வீடியோவில் அலசிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 10 ரூபா பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜரானார்னு சொல்லி ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம்ல, அது எதற்காக ஆஜரானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி எல்லாம், அதாவது செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வேணும்னாலும், அதுக்கப்புறம் காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா வேறு வழக்கில் கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் நீதிமன்றத்தில் 10 ரூபா பாலாஜியோட வழக்கறிஞர் தாங்க ஆஜரானார். பார்த்தீங்கன்னா இதற்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் வாங்கிட்டு போக சொல்லுங்க, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுங்க, அதெல்லாம் நாங்கள் காவல் நிலையத்தில் நாங்கள் எதுவும் கூற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ செந்தில் பாலாஜி வரலன்னு வச்சுங்களேன், அலாக்கா தூக்கி மலாக்கா உள்ளே போட்டு வச்சிருவாங்க காவல் போலீஸாருங்க. இதனால பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு கூண்டுக்குள்ளே அடைஞ்சிருந்த நம்ம பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி நீதிமன்றத்துக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் முன்ஜாமீனுக்கு பணத்தையும் கட்டிட்டு இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளையும் சொல்லியாமல் வந்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் அவன் காவல் நிலையத்துக்கு போகணும். இப்போ காலையிலையும் மாலையிலையும் கையெழுத்து போடலன்னு வச்சுங்களேன், ஈஸியாக பார்த்தீங்கன்னா போலீஸார் கைது செய்துடுவாங்க. ஏன்னா முன்ஜாமீன் வாங்கிட்டு பணத்தையும் கட்டிட்டீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையெழுத்து போட போயே ஆகணும். அப்படி போகும்பொழுது என்ன ஆகும், நீங்கள் நினைச்ச மாதிரி, அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் நினைத்த மாதிரியே கண்டிப்பாக வேறொரு வழக்கில் கைது செய்வாங்க. விசாரணை மேற்கொண்டார்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வச்சு செய்வாங்க. இதெல்லாம் நடக்கும். கண்டிப்பாக இது நடக்குதுல மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அசோக்குமார் அவர்களும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணத்தை கட்டிட்டு முன்ஜாமீன் வாங்கிட்டார். ஆனால் இதில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. அதாவது செந்தில் பாலாஜியோட தம்பி இருக்காரு தெரியுங்களா, அசோக்குமார், அவர் கரூர் குற்ற நீதிமன்றத்திற்கு முன்ஜாமீன் விஷயமா, அதாவது பார்த்தீங்கன்னா 2 பேரை ஷூரிட்டிக்காக கூட்டு போயிருந்திருக்காரு. இது என்னடா சம்பவம் அப்படின்னு நம்ம கேட்க தோணுதில்லை. பார்த்தீங்கன்னா 2023 வருமான வரித்துறையினர் பார்த்தீங்கன்னா அசோக்குமார் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா சோதனை நடத்தும் பொழுது கார் கண்ணாடியெல்லாம் உடைச்சி வருமான வரித்துறையை பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பாக நடத்தின விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சம்பவத்தில் 21 பேரை கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜாமீன் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அசோக்குமார் முன்ஜாமீன் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா டிஎம்கே ஆச்சுல்ல. இப்போ தமிழக வெற்றி கழகம் அதையும் நோண்டும் பொழுது இப்போ நீதிமன்றத்தில் போய் முன்ஜாமீன், அதாவது ஷூரிட்டியோட முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்குது கதை பார்த்தீங்களா? அப்போ இவங்க ஆட்சி இருக்கும்பொழுது என்ன ஆட்டம் ஆடினாங்க, இப்போ சட்ட ரீதியான ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். 2 பேருமே விரைவில் கைதாவார்கள் அப்படின்றதான் உண்மை. அதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிஜிபி, கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி, இவங்க நீட்டுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். டெல்லியில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இங்கே இருக்கிற அந்த டிஎம்கே பார்ட்டி இருக்கு பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் போராட்டம் கலந்துக்கிட்டாங்க. இது எந்த ஆட்சியில் நீட்டு கொண்டு வந்தாங்க, இவங்கெல்லாம் எதுக்காக இப்போ குரல் கொடுக்குறாங்க, இத்தனை நாள் எங்கே போனாங்கன்னு தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே சென்னைக்கு வருவோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சித், அமீர், அதுக்கப்புறம் வெற்றிமாறன், அதுக்கப்புறம்
அது என்ன, இந்த நீலம் ஃபவுண்டேஷனை சேர்ந்த அந்த குழுவை சேர்ந்தவர்களும் அதுக்கப்புறம் நடிகைகளும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. சரி, சுமூகமாக ஒரு கிரவுண்டில் தான் நடத்தினான்னு வச்சுங்களேன், மக்கள் எந்த இடையூறும் இல்லை. இதில் தெருக்கூத்து அறிவும் கலந்துக்கிட்டாரு. இதில் முக்கியமாக ரஞ்சித் அவர்கள் பேசின விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. நீட்டை அவங்க ரத்து பண்ணணும்னு சொன்னாங்களா, இல்லை நீட்டை அதை பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க போராடுறாங்களானே தெரியாமல் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ யார் அனுப்பி நீங்கள் பேசுகிறீங்க? இங்கே எதுக்கு ரஞ்சித் அவர்கள் தம்பி தலித்தை பற்றி எதுக்கு பேசினேன்? அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இதில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் கல்வித்துறை அமைச்சராக இருக்கார் பார்த்தீங்களா ராஜ்மோகன், இவர் தலித்தை சேர்ந்தவர் அப்படின்றதே இவருக்கு தெரியாதான். எலெக்ஷனில் நிற்கும் போது தான் தெரியுமா? எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இவங்களாம் என்ன குரல் கொடுத்தாங்க, யாருக்காக போராடினாங்க, என்ன பண்ணாங்கன்னு கேட்குறாரு. நீ என்ன கிழிச்ச தம்பி ரஞ்சித்து? நீ டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள் அதை பற்றிலாம் பேசியிருக்க, அம்பேத்கரை பற்றி பேசியிருக்க, நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆனால் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் தான் நீ வெளியிலே தெரிய ஆரம்பித்த, அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்காப்புல ராஜ்மோகன், குரல் கொடுத்துருக்காப்புல. உடனே தமிழக வெற்றி கழகத்தில் உடனே இவங்களை போராடாமையும் எந்த விஷயங்களும் பண்ணாமையும் சேர்த்துக்கல, எல்லாருமே பேசியிருக்காங்க, போராடி இருக்காங்க, குரல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு தெரிஞ்ச என்ன தெரியாட்டி என்ன, அதாவது 8 பேருக்கு தலித்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு போட்டிருக்காங்க, யாருமே குரல் கொடுக்கல. இதில் வன்னியரசு மட்டும்தான் குரல் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்க. வன்னியரசு சமூக நீதி துறையில் அமைச்சராக இருக்காரு. அவர் பேசுவார், பேசி தான் ஆகணும். அது அவருக்கு மட்டும் ஜால்ரா அடிக்கிறியே. அப்போ திருமாவளவன் வாடை இங்கே அடிக்குது, டிஎம்கே வாடை அடிக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது உண்மைதானே? அப்போ வன்னியரசு மட்டும் ஏன் சொல்கிற அப்படின்னா, அங்கே இருக்கிற நிலைப்பாடே உனக்கு தெரியலையே ரஞ்சித்து. இங்கே கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலுமே அவரும் குரல் கொடுத்துட்டு தான் வராரு. ஆனால் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் அதை பற்றி தானே முக்கியமாக பேசணும். இதில் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு, ஜாதியின் பெயரால் நான் ஒரு இந்தியனாக, ஒரு தமிழனாக, என் ஊருக்காரனாக உணர்ந்ததே கிடையாது. இப்போ எல்லாரும் ஒருங்கிணைந்து போராடும் பொழுது இது நான் உணர்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ உணர்றாராமா? ஒன்றுமே புரியலையப்பா. எதற்காக நீ போராடுற, எதுக்காக குரல் கொடுக்குற, இப்போ உணர்றேன்னு சொல்கிற, இதுக்கு முன்னாடி உணரலன்னு சொல்கிற. அப்போ தமிழகத்துக்கு வெற்றி கழகத்திற்கு எதிராக நீ பேசுறியா? அப்போ தலித்து விஷயங்களை கொண்டு வரியா? இங்கே நீட்டுக்கு எதிராக பேச வந்தியா, தலித்தை பற்றி பேச வந்தியா? ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா உள்ளே பூந்துறது. அண்ணன் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ஏனென்றால் திருமா அவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎம்கே கூட தான் இருக்கிறார், டிஎம்கேவுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா இப்போ பாசிசம் பாஜகன்னு சொன்னார் பார்த்தீங்களா, பிஜேபிக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்குறாரோ அங்கே போய் நின்றுவர். இப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக குரல் கொடுக்க சொல்லியிருக்கிறாரா இல்லையா அப்படின்றது இன்னொரு பக்கம். ஆனால் இவர்கள் எல்லாம் பேசுவது பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பேசுவது போலவே இருக்கிறது. ஏனென்றால் இங்கே பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எதிராக பேசாமல் திரும்ப நீங்கள் யாருக்கு தலித்துக்கு எதிராகவும் தலித்து குரல் கொடுக்கல அப்படின்னு பேசுகிறீங்க அப்படின்னா, இங்கே ஒரே ஒரு விஷயந்தான். இப்போது நான் ஒரு இந்தியனாகவும் தமிழனாகவும் என் ஊருக்காரனும் உணரலன்னு சொன்னில்ல, அப்போது அதாவது உன்னுடைய இனத்தை சேர்ந்தவர் ராஜ்மோகன் அவர்கள். அப்போ அவரே எனக்கு தெரியல, அவர் பேசவே இல்லை, வன்னியரசு தான் பேசுகிறாரு, அவரும் கருத்து உணர்மாட்டிருக்குன்னு சொன்னேன். இப்போ இங்கேயே ஒரு பிரிவினை உருவாக்குற பற்றியா? அப்போ ஒரு தலித் இனத்திலேயே ஒரு பிரிவினையை உருவாக்குற அப்படின்னா நீ யாரு? ஹூ இஸ் ரஞ்சித் அவர்களே? இது தெரியுதா? இப்போ பிரிவினை என்னன்னு தெரியுதா? இப்போ நீ எங்கே இருக்கிறன்னு உணரலன்னு சொன்ன பற்றியா? இப்போது இவங்களுக்கிட்டே உனக்கு முரண்பாடு இருக்கே. அப்போ ஆம்ஸ்ட்ராங் ஐயோ எங்கள் அண்ணனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொலை செஞ்சுட்டாங்களே, நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் ஃபஸ்ட்டு குரல் கொடுத்த. அண்ணன் திருமாவளவன் கூட அங்கே வரல. அப்போது டிஎம்கே ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ திருமாவளவன் தான் இருந்தார். அப்போவே அவர்கிட்ட கோரிக்கை வைக்கலாம்ல. அப்போ சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. ஆம்ஸ்ட்ராங் மனைவி பார்த்தீங்கன்னா அந்த தருணத்திலையும் எப்படியாவது என் கணவனுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு அலைஞ்சாங்க. அப்போ நீ ஒரு நாளாவது கூட போனியா? அப்போ மாற்றினாங்களா? அப்போ ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதாவது நடத்தினியா? நடத்தவே இல்லையே. அப்போ நடத்திங்கன்னா உன் படம் ரிலீஸ் பண்ணே விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நீ இவ்வளோ பேசினாலுமே விஜய் அவர்கள் உன்னை கண்டிக்கவே மாட்டார். உன் படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தால் கொண்டாட போகிறாங்க, இல்லைனா நீ திருப்பி அடுத்த படத்துக்கு போராடணும். இது தொடர்ந்து நடக்கும். ஆனால் போன ஆட்சியில் நடந்தது இப்போ நடக்குன்னு மட்டும் நீ எதிர்பார்த்துறாத. ஆனால் அப்போ எங்கே போனன்றதான் நம்மளோட கேள்வியே. அப்போ தம்பி ரஞ்சித் அவர்கள் எதற்காக ஏன் இப்படி பேசுகிறாருன்றது மட்டும் பாருங்கள். திடீர்னு களத்தில் இறங்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பேசுகிற மாதிரியே, அதாவது நீட்டுக்கு பேச வந்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பேசுகிற மாதிரியே வந்தால் நாங்கள் திருமாவளவன் மீது சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலையை
இங்கே ரஞ்சித்தே வந்து உருவாக்கிட்டாரு. அது எதை நோக்கி இவங்க போகிறாங்கன்றது போக போக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த அமீர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து பிஜேபிக்கு எதிரானவர். அவர் எப்படி பேசுவார்னு உங்களுக்கு தெரியும். இதில் நம்ம வந்து எந்த கருத்தையும் தெரிவிக்க விரும்பல. ஏன்னா இவர் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாருன்னு வச்சுங்களா, தொடர்ந்து பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுத்துட்டே தான் இருப்பார். இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணன் அமீருக்கு ஒரே விஷயத்த சொல்லிக்குவோம், நீங்கள் உட்காந்து போராடினீங்களே அந்த இடத்துல யாராவது ஒரு மாணவ மாணவிகளை நீ காமிச்சிட்டின்னு வச்சுங்க, அப்போ நம்ம சொல்லுவோம், உனக்கு கருத்து சொல்லுவோம், இல்லைன்னா உனக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா இங்கே எல்லாருமே ஒரு கட்சியின் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தானே தவிர ஒட்டு மொத்தமாக எந்த மாணவ மாணவிகளும் போராடவே இல்லை, எங்கேயுமே வரல. முதல்ல நீ இருந்த கூட்டத்தில் காமி, அப்புறம் பேசலாம். அதுக்கப்புறம் வெற்றிமாறன் அவர்கள் பேசினாரு. பார்த்தீங்கன்னா எதற்காக இந்த நீட்டுக்கு போராடுறாங்கன்னே தெரில. நீட்டை ரத்து பண்ணுன்னு இந்த கனிமொழி அக்கா மாதிரியும் இந்த உதயநிதி ஸ்டாலின் மாதிரியே பேசினாப்புல. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்து ஒரு செய்தியாளர் சொன்னார், அவங்க நீட்டுக்கு ரத்து பண்ணுன்னு சொல்லி பேன் பண்ணுன்னு பேசலை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேராக ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை உடனே சாரி நான் வேறு மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறார். அப்போ என்னன்னே தெரியாமல் வெற்றிமாறன் என்ன கிழிக்கிறதுங்க வந்தியா? அப்போ ரஞ்சித் கூட சேர்ந்து நீயும் வந்து ஒட்டுவதை வந்தியா அப்படின்றது சந்தேகம் வருதா இல்லையா? என்னடா ஒன்றுமே புரியலடா, நீங்களாம் வந்து திசை திருப்பி விட்டு, அதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கே நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. இங்கே உலக அரசியல் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அதான் சொன்னேன், அடுத்த வீடியோவில் நான் முடிச்சு அதை பேச போகிறேன்னு. இந்த வீடியோ எப்படியாவது இந்த வெற்றிமாறன் நம்பர்லாம் இருக்குது, ரஞ்சித் நம்பர் உனக்கு அனுப்புகிறேன், நீ பாரு. முதல்ல வந்து இந்த நீட்டு எங்கேருந்து எப்படி வந்துச்சு, யார் கொண்டு வந்தா, இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, ஹாஸ்பிட்டல்னா என்ன, டாக்டர்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஏன் நீட்டு தேவைப்படுகிறது, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஏன் வந்து பிரச்சனையே வரல, எல்லா துறைக்கும் ஏன் இந்த துறைக்கு மட்டும் பிரச்சனை வருது அப்படின்றத நான் டீட்டெயிலாக பேச போகிறேன். உங்களுக்குலாம் வந்து ஏதாவது வாயில் வருது, ரஞ்சித்து நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ வந்து தலித்துக்கு எதிராகவே உள்ளே இருந்துக்கிட்டே தலித்துக்கு எதிரானவர்கள்ட்ட குரல் கொடுத்தீங்கன்னா நீ இப்போ இருக்கிற மரியாதை உனக்கு போயிடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அப்படி தான். தயவு செய்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து திருமா பக்கம் கொஞ்சம் திரும்பி நிறைய விஷயங்களை நோட் பண்ணுங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீலம் ஃபவுண்டேஷனை சேர்ந்தவங்க தான் அங்கெல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சித்து, இந்த வெற்றிமாறன், இந்த குரூப்பை சேர்ந்தவர்கள், இந்த நீலம் ஃபவுண்டேஷனை சேர்ந்தவங்க தான் எல்லாருமே இருந்தாங்க. அங்கே மாணவ மாணவிகள் யாருமே இல்லை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஒழிச்சுது, அதாவது ஆசாத் ஜிந்தாபாத் அப்படின்ற ஒரு விஷயம் ஒழிச்சுது. இந்த ஆசாத் அப்படின்ற வார்த்தை எதற்காக நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு அரை மணி நேரம் கூனிங்க அப்படின்றதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தும் வெற்றிமாறனும் அமீரும் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். என்னடா நீங்களாம் வந்து தமிழ்நாட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தலையில் தூக்கி நிறுத்த போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து துப்புரவு பணியாளர்கள் போராடினாங்க, அங்கே எங்கே போனேன்னு தெரில. இதில் வந்து 5 வருஷமாக வந்து டிஎம்கே ஆட்சி இருக்கும்போது எங்கே போனீங்கன்னு தெரில. எல்லாரும் இதுதான் கேட்டு வராங்க. நானும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது, சொல்லி தான் ஆகணும். இத்தனை வருடங்களாக, அதாவது 13 வருடங்களாக நீட் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் கூட போராடல. ஆனால் இந்த சிஜேபின்னு ஒரு கரப்பாம்பூச்சி வந்து கூவ ஆரம்பித்ததும் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் கூறீங்கள, அதற்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாமையே கத்திட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை அப்படியே உரசிட்டு போறீங்க. உரசுங்க. நீங்கள் உரசும் பொழுது பாதிப்பு வந்து உரசனங்களுக்கு போகுதா, இல்லை உரசனம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதா அப்படின்றதே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் அறிவுன்னு ஒருத்தருக்கார் பார்த்தீங்கன்னா, தெருக்கூத்து பாடல், அவரும் போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக ஒரு பாட்டெல்லாம் பாடி அப்படியே உசுப்பி ஏற்றுறாராம். நீ வந்து என்னன்னா மாடுலேஷன் பாடுறது எல்லாமே நல்லா தான் இருக்குது ராஜா, ஆனால் எதற்காக, எந்த இடத்துல ஏன் பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம், என்ன நடக்குது அப்படின்றத உற்று நோக்கி நீ வந்து குரல் கொடுத்தினா நல்லாயிருக்கும். இதில் வந்து ஆரம்பத்தில் அறிவு வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகத்தில் போய் கூட்டத்தை கூட்டினார் பார்த்தீங்களா. இல்லை இப்போ நீ வந்து இங்கே ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நீ பண்ண, அதாவது நீட்டுக்கு எதிராக யாராவது கண்டுக்கிட்டாங்களா? நீ வந்து கத்துன்னு கத்துனாலும் விடிய கத்துனாலும் யாரும் கண்டுக்குவாங்க நினைக்கிறியா? ஆனால் தலைமைச் செயலகத்துக்கு நீ யார் சொல்லி வந்த அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தலைமைச் செயலகத்துக்கு வர வேண்டிய காரணம் என்ன? அறிவு அங்கே வந்ததுக்கப்புறம் ஒரிஜினல் என்ன சொன்னார், அதாவது முதல்வரை சந்திச்சிங்க என்ன சொன்னாருன்னு எல்லாரும் கேட்டீங்க, ஒன்றுமே சொல்லலை. அங்கே போனதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையை நிரூபிக்காமல் பார்த்தீங்கன்னா நீட்டை ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லி என்ன அறிவுரை சொல்லி தான் அனுப்புனாங்கன்னு சொல்லி இந்த அறிவு சொன்னான். இதில் வந்து சொன்னால் புரிஞ்சுக்கிட்டா ஓகே. ஆனால் தலைமைச் செயலகத்தில் போராட வேண்டிய அவசியம் என்னன்றது இன்னும் சந்தேகம் ஏற்படுகிறது. இதில் யாரோ பின்னாடி இருந்து இயக்குறாங்க அப்படின்றதும் டவுட் வருது. என்னென்னா இப்பயும் திருமாவடையும் டிஎம்கே வடையும் தான் அடிக்குதுன்னு வச்சுங்களேன். இதில் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த அறிவு என்ன பண்ணாருன்னு தெரியும். பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்கு அவன் போராடி இருக்காப்புல. அப்போலாம் வந்து நம்ம உற்று நோக்கி கைத்தட்டியை பார்த்தோம், விசில் அடிச்சும் பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போது நீ விசிலுக்கு வந்து எதிராகவே நீ ஊத ஆரம்பிச்சுன்னா உன்னை சும்மா விட்டுருவாங்களா? அதுக்குத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அண்டா செந்தில் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த டிஎம்கே கொத்தூஸ், இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது
மெஜாரிட்டி இல்லாமல் இது வந்து ஆதவர்ஜனம் விஜயும் சொன்ன மாதிரியே சொல்கிறாரு. நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி நிரூபித்தாதான் வந்து நீட்டை ரத்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மெஜாரிட்டியும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தில் அதாவது விஜய் அவர்கள் இந்த ஆட்சி அமைச்சிருக்காரு, இதை சாத்தியப்படுத்த முடியாதா, இது சாத்தியம் போது அது சாத்தியம் ஆகாதா அப்படின்னு கேட்குறாரு. யாருக்கிட்ட கேட்குறீங்க? அண்டாவுக்கு அறிவு இருந்தால் தானே, அறிவு இல்லாத போது என்ன வேணால் கேட்பாரு. இது தொடர்ந்து அண்டா வந்து என்ன பேச்சு இப்போ என்ன பேசிட்டு இருக்குன்னு தெரியும். இதில் டிஎம்கே கொத்துசெல்லாம் போய் டெல்லியில் பார்த்தீங்கன்னா போராட்டு வராங்க. இவங்க தான் கொண்டு வந்தது. அதாவது டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இவங்க தான் நீட்டே கொண்டு வந்தாங்க. இப்போ நீட்டுக்கு எதிராக போராடுறாங்களா? இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் மக்களே. கொடுமையாக இல்லை. ஆனால் நீட் தேவையா இல்லையான்றது மாணவிகளிடம் பார்த்தீங்கன்னா கருத்து கேட்டிருந்தால் இந்த பிரச்சனை வருமா அப்படின்னா வராது. ஏனென்றால் இங்கே போராடுபவர்கள் அனைவருமே மாணவிகள் கிடையாது, அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள். அங்கே நீட்டுக்கு எதிராக, அதாவது நீட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வினாத்தாள் லீக் ஆயிடுச்சு, இதனால பாமர மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் போராட்டங்களே ஆரம்பித்தாங்க. ஆனால் போராட்டங்களுக்கு பின்னாடி பெரிய ஒரு அரசியல் இருக்குங்க. அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து இப்போ முழுசாக நம்ம பேச போகிறதில்ல. அப்போது அவங்க இந்த நீட்டுக்கு பின்னாடி இருக்கும் வினாத்தாளை பற்றியும் நீட்டை வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து அரசியலாக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு கலவரத்தை தூண்டும் விதமாக பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனையை வந்து பூதாகரமாக்கிட்டாங்க, எல்லா மாநிலங்களிலும். ஆனால் தற்போது ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா பிரதமரும் அமித்ஷா அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் தற்போது வெளியே இருக்கிறது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கும் அரசியல் நிலவரங்களை உண்மைக்கு நிகராக உங்களிடம் இருந்து கொண்டு சேர்ப்பதற்கு உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கள். நன்றி.